ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட வேட்பாளர்களை அறிவிச்சது மட்டும் இல்லாம பரப்புரைய ஆரம்பிச்சு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தாவேக தலைவர் விஜய் கூட பெரம்பூர் தொகுதிக்கு போயிருந்தாரு. அவருக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. போற இடங்கள்ல எல்லாம் விஜய் பேசுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நிறைய பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எல்லா கூட்டங்கள்லயுமே பேசிட்டு இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தாவேகா வேட்பாளர்களா நிறுத்தினவங்களோட லட்சணங்களை பாத்தீங்கன்னா, கஞ்சா கடத்தல் வழக்குல சமீபத்துல ஜாமீன்ல வெளியில வந்த சந்திரகாண்டிபன் இவரு பேராவூரணி வேட்பாளரா தாவேகா சார்புல நிக்கிறாரு. அண்ட் முக்கியமா பாத்தீங்கன்னா இவர் மேல கொலை முயற்சி, ஆள்கடத்தல், கொள்ள உட்பட ஏகப்பட்ட வழக்குகள் இவர் மேல இருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி வேட்பாளர் வி பாண்டி, இவர் மேல பெண்களை தரக்குறைவா விமர்சிச்ச வழக்கு இருக்கு. அதே மாதிரி சென்னை ஆர்கே நகர் வேட்பாளர் வில்சன், இவரு வீடு பூந்து தாக்குதல் நடத்தின வழக்கு மட்டும் இல்லாம இதை தவிர இவர் மேல வேற சில வழக்குகளும் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அண்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா கம்பம் வேட்பாளர் ஜெகத்நாத் மிஸ்ரா, நான் ஒரு ஜாதி வெறியன் அப்படின்னு